ரேகா சித்ரம் எட் அனதர் ஆசிஃப் அலி த்ரில்லர் போலீஸ் இந்த ஒரு காம்போ அப்படிங்கிறது பிரிக்க முடியாத காம்போ மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த வகையில் இன்னொரு காம்போ தான் ரேகா சித்ரம் அப்படிங்கிற ஒரு படம். ஒரு பயங்கரமான த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கு நல்லா பார்த்தவங்க எல்லாத்துக்குமே அப்பட்டமாக தெரிஞ்சிருந்தது. அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த படத்துக்கு போனேன். சும்மா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனேன்லாம் சொல்கிறதெல்லாம் கதை சுற்றுறது தான். இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ரேகா சித்ரம் அப்படிங்கிற இந்த பேரை டிஃபைன் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த படத்தோட பல பேரே போட்டாங்க. ஸோ அந்த ஒரு விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பாசிட்டிவ் நெகட்டிவாக பிரிச்சுட்டா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பாசிட்டிவ், செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக நெகட்டிவ்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லி ஆகணும். பாசிட்டிவ் சைட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ரொம்ப கிரிப்பியாக விட்டியாக நிறையா விஷயங்கள் கொண்டு வந்துட்டு எப்படி இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னு சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கதை ஓப்பன் அவுட் ஆயிடுச்சு. இதுதான் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. பட் யாருக்கு நடந்துன்றது தெரில. யாருன்னு தெரிஞ்சும் அவங்க யாருன்றது அந்த முழு விவரம் தெரியாமல் தான் மிச்ச படமாக இருந்துச்சு. ரொம்ப ப்ரெடிக்டபுளாக சட்டிலாக செகண்ட் ஆஃப் போனது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் ஃபஸ்ட் அளவு எந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சோ செகண்ட் ஆஃப் அந்தளவுக்கு கம்மியாகிடுச்சு. அதை தாண்டி இந்த படத்தில் இன்னும் பாசிட்டிவாக பார்க்குற விஷயம் என்னென்னா, மலையாள சினிமாவில் ரியலிஸ்டிக்காகவே நடந்த ஒரு சில கதைகள் அண்ட் ஒரு சில படங்களோட ரெஃபரன்சஸ் அண்ட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த விஷயங்கள் மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி தான் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதையும் இதையும் மேட்ச் பண்ண விதம் அண்ட் அதுக்காக இவங்க போட்ட எஃபர்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக ரேகா சித்ரம் அப்படிங்கிற இந்த ஒரு படம் அப்படிங்கிறது என்ன தான் பயங்கரமான ஒரு ஃபஸ்ட் ஆஃபாக இருந்தாலும் செகண்ட் ஆஃப் ரொம்ப சுமார் தான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.